நான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என் உள்ளத்தில் வந்த என் தம்பி, எனக்கு ஒரு தம்பி, முல்லை கடலின் ஒரு முத்து, எங்கள் முழத்தீவின் ஒரு சொத்து. ஆகவே நான் உனக்கு ஒரு பட்டம் கொடுப்பேன் என்றால் அது முல்லைக்கடல் முத்து என்றுதான் உனக்கு நான் பட்டம் கொடுப்பேன். ஆகவே வருகிற மனித உரிமையின் சார்பாக என்னோடு கூட இணைந்து இசைந்து பணியாற்றுகின்ற இவர்களை நான் மிகவும், இவர்கள் மட்டுமல்ல இங்கு கூடியிருக்கிற அனைவரையும் என் கரம் கூப்பி நான் உங்களை மதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன், வணங்குகின்றேன். மதிப்புக்குரிய அனைத்து உறுப்பினர்கள், பல துறையை சார்ந்தவர்கள், பல கலைத்துறையில் கலைப்பட்டங்கள் பெற்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த நாளிலே அருமை தம்பி யோகேஷ் அவர்களின் அவர் பாராட்டு விழா எனக்கு தெரியாது இதுவரைக்கு இந்த மேடைக்கு வர மாட்டேன், தெரிந்தால் ஒரு சிறப்போடு வந்திருப்பேன். என்றாலும் அவர்கள் இங்கே ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அவரும் ஜெயராஜ் சாரும் ஒரு ரகசியமாக செய்வார்கள். இங்கே வந்த பிறகு அது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அதிர்ச்சி ஊட்டும் ஆர்வலாளர்களிலும் அவர்கள். ஆகவே உங்கள் அனைவரை அன்போடு பாராட்டுகின்றேன். நான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என் உள்ளத்தில் வந்த என் தம்பி, எனக்கு ஒரு தம்பி, முல்லை கடலின் ஒரு முத்து, எங்கள் முழத்தீவின் ஒரு சொத்து. ஆகவே நான் உனக்கு ஒரு பட்டம் கொடுப்பேன் என்றால் அது முல்லைக்கடல் முத்து என்றுதான் உனக்கு நான் பட்டம் கொடுப்பேன். ஆகவே வருகிற மனித உரிமையின் சார்பாக என்னோடு கூட இணைந்து இசைந்து பணியாற்றுகின்ற இவர்களை நான் மிகவும், இவர்கள் மட்டுமல்ல இங்கு கூடியிருக்கிற அனைவரையும் என் கரம் கூப்பி நான் உங்களை மதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன், வணங்குகின்றேன். ஏனென்றால் இந்த தேசத்தில் பிறந்த நாம் எங்களுடைய எல்லா உரிமைகளையும் நாங்கள் இழந்துவிட்டோம். கல்வி, கலாச்சாரம், கலை, பண்பாடு, அதே போன்று எங்களுடைய உடைமைகள், சொத்து எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டோம். ஆட்சி செய்கிறவனுடைய கடமையை அவன் செய்யாதபடியினால், அவன் உரிமையை மீறி பறித்துக் கொண்டபடியினால் நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். ஆகவே அந்த கடமையை சரியாக நாம் செய்து என் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மனித உரிமை அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இந்த தேசத்தில் பிறந்த நான் இந்த மனித உரிமை என்ற பங்கை நான் பெற்றுக்கொண்டேன். எத்தனையோ வருட காலமாக இந்த தேசத்தில் என்னுடைய யுத்தத்தின் நிமித்தமாக எல்லாவற்ற உரிமைகளும் பறிக்கப்பட்டது. உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக இங்கிருக்கிற அனைவரும் உங்களுடைய வாழ்வில் இரத்த துளிகளை இந்த பூமியிலே சிந்திருக்கிறீர்கள். இது கருத்த மண் அல்ல, சிவந்த செம்மண் எங்களுடைய தேசம். ஆகவே எங்களுடைய எந்த விதத்தில் போராடி உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த உரிமையை இழந்து இப்பொழுது பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் மறுபடியும் அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தருணம் கிடைக்குமா என்று பார்த்தால் அது ஒரு அரிய சந்தர்ப்பம் என கிடைத்தது மனித உரிமைகள் மூலமாக ஒரு அமைப்பு. ஆகவே அதை நான் சாதகமாக்கிக் கொண்டேன். அதனால் நான் அந்த பயணத்தை நான் தொடராதபடிக்கு என் மண்ணில் இருக்கிற அனைவரையும் அணைத்துக் கொண்டு சேர்த்து கொண்டு ஒரு கரம், அதாவது கரங்கள் கோர்த்து அந்த உரிமைக்காக நாங்கள் பெற்றுக்கொள்ளபடியாக எவ்வழியில் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பயணிக்கும்படியாக இப்பொழுது எல்லாரையும் அணைத்துக் கொண்டு சேர்த்துக் கொண்டு அணைத்துக் கொண்டு பயணிக்க ஆர்வம் உள்ளவனாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் எனக்கு இந்த இரண்டு சொத்துக்கள் எனக்கு கிடைக்கப்பட்டது. ஜெயராஜ் தம்பி யோகேஷ் அவர்களோடு கலந்து பேசும் பொழுது நான் பல காரியங்களை நான் அவரோடு பேசும்பொழுது நான் சிந்தித்தேன், இவ்வளவு காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம் என்று. ஆகவே இந்த கலை என்பது எங்களுக்கு மிக முக்கியமானது. ஆகவே எங்களுடைய தேசத்தில் அநேக கலைஞர்கள் இருக்கின்றார்கள், மறைந்தவர்களாக இருக்கின்றார்கள், மறைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்.
ஆகவே அவர்கள் என்னோடு பேசும் பொழுது நான் மறைந்திருக்கும் ஒளிந்திருக்கும் எங்களுடைய கலைஞர்கள், எங்களுடைய தேசத்தின் சொத்துக்களாக மறைந்திருக்கிற நீங்கள், இப்படிப்பட்ட அநேகர் இருக்கின்றார்கள். அவர்கள் யாவரையும் ஒரு நாள் கௌரவித்து அவர்களை மதிப்பளித்து அவர்களை கௌரவிப்பதற்காக சில திட்டங்களை நாங்கள் யோசித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையில் என் தம்பியுடைய இந்த பாராட்டு விழாவுக்கு வந்ததை பொறுத்து நான் பெருமிதம் அடைகின்றேன், சந்தோஷம் அடைகிறேன். அவரை போல் இன்னும் கலைஞர்கள் அங்கே வளர வேண்டும் இந்த தேசத்தில், அவரை போன்ற திறமைசாலிகள் உருவாக வேண்டும் இந்த தேசத்தில். எதெல்லாம் எங்களுடைய வாழ்வில் இருக்கிறதை இழந்தவோ அந்த இழந்த அவர்கள் மறுபடி எழுப்பும் பொழுது அவரை பின்தொடர்ந்து மற்றவர்களும் எழுப்ப வேண்டும். ஆகவே தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அழிந்து போன எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தின் சொத்துக்களாக உரிமைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஆகவே நான் இந்த இடத்தில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. அதிக நேரம் எடுக்காதபடிக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் என் சகோதரத்தோட தம்பி யோசோடு அவருடைய பணியோடு அதே போன்று ஜெயராசரோடு இங்க இருக்கிற அனைவரோடு கூட அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்து உங்களை எல்லா விதத்திலும் உங்களுக்குள் மறைந்திருக்கிற கலைகள், திறமைகள், எல்லாவற்றையும் ஊக்குவித்து அது இன்னும் ஓங்கி வளர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். நீங்கள் பின்னோக்கி வருவதற்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் யாவரும் மாற வேண்டும், வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரின் வாழ்த்தி இத்தருணத்தை தந்ததற்காக நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதன்மை அதிதியாக எங்களோடு கலந்து விழாவிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய மனிதர்கள் அமைப்பினுடைய பொறுப்பதிகாரி மதிப்பார்ந்த புண்ணியமுத்தி ஐயா அவர்கள் அருமையான கருத்துக்களை அற்புதமாக தன்னுடைய அந்த உரையிலே வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அடுத்த வாழ்த்துரைகளை வழங்க எங்களுடைய இந்த மண்ணினுடைய மைந்தன், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய ஜெயராசிங்க ஐயா அவர்களை இந்த இடத்திலே வாழ்த்துரை வழங்க அன்புரிமை உள்ளார்கள்.